தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 13 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 13 வசனங்கள். அதற்கு ஆதாரமாக முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். சகோதரரே, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் என் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தாங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். இந்த பகுதியிலே, இந்த 10ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசுவை, மேசியாவை அவர்கள் புறக்கணித்ததற்கான காரணத்தை குறித்து இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் இந்த உலகத்திலே இருக்கிறதான எல்லா மக்களை காட்டிலும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனால் அவர் தெரிந்து கொண்டார். ஆனால் அவர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது அவரை நிராகரித்தவர்களாக காணப்பட்டார்கள். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தமக்கென்று அவர் சுதந்திரமாக அவரை மாற்றினார். சொந்த பிள்ளைகளாக அவர் மாற்றினார். ஸ்வீகார புத்திரராய் மாற்றினார். சேஷ்ட புத்திரன் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு அந்த இஸ்ரவேல் வம்சத்திலே இயேசுவானவர் வந்தார். இதை நாம் 9ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வாசிக்கலாம். 5ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 9ஆம் அதிகாரம். மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. அதே அந்த வம்சத்திலே தான் இயேசுவானவர் பிறந்தார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை சொந்தப்படுத்தி கொண்டார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்தவர்களாக காணப்பட்டார்கள். இன்றளவும் கூட அநேக யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. மேசியாவே வாரும் என்று அவர்கள் ஜெபிக்கிறதை நாம் இன்றளவும் நாம் பார்க்கிறோம். இந்த 10ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியாவை, இயேசுவை புறக்கணித்ததற்கு காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் கிறிஸ்துவை புறக்கணித்ததற்கான காரணம் என்னவென்பதை இந்த 13 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். வாசிக்கலாம். முதல் காரணம் என்னவென்றால், வாசிக்கலாம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிப்பின் அவசியத்தை அவர்கள் உணராமல் இருந்தார்கள். இஸ்ரவேலர்கள் ரட்சிப்பின் அவசியத்தை அவர்கள் உணராதிருந்தார்கள். காரணம் என்னவென்றால், அவர்கள் யோசித்த காரியம் என்னவென்றால், இயேசுவானவர் எங்களுடைய வம்சத்திலே அவர் பிறந்திருக்கிறார். அதனால எங்களுக்கு ரட்சிப்பு தேவையில்லை. எங்களுக்கு ஆண்டவர் ஆராதனைகளை கொடுத்திருக்கிறார்.
ஆராதனை முறைமைகளை கொடுத்திருக்கிறார். 9ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். இது எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார் எங்களுக்கு. அதனால சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டார், உடன்படிக்கை செய்தார். அது மட்டுமல்ல, ஆராதனை முறைமைகளை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுனால, இதெல்லாம் இருக்கிறதுனால எங்களுக்கு என்ன தேவையில்லை? ரட்சிப்பு தேவையில்லை அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, ரட்சிப்பு யாருக்கு தேவைன்னா இஸ்ரவேலராகி எங்களுக்கு தேவையில்லை, இஸ்ரவேல் அல்லாத மற்றவர்களுக்கு தான் என்ன தேவை? ரட்சிப்பு தேவை அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தமக்கு சொந்தமானதிலே வந்தால், சொந்தமான ஜனங்கள் இயேசுவை புறக்கணித்தார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய ரட்சிப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்னவென்றால், அவங்க யோசித்தது, ஆண்டவர் எங்களுடைய வம்சத்தில் அவர் பிறந்திருக்கிறார், தாவீதின் அந்த வேரிலிருந்து அவர் தோன்றுவார், அதனால எங்களுக்கு ரட்சிப்பு தேவையில்லை, மற்றவங்களுக்கு தான் ரட்சிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் ரட்சிப்பை சரியாக புரிந்து கொள்ளாமல் போனார்கள். இன்றைக்கு தேவஜனமே, இந்த வசனங்களை வாசிக்கிறதான நமக்கு ஆண்டவர் உணர்த்துகிறதான காரியம் என்ன? இன்னைக்கு பல நேரங்களில் சில வசனங்களை நம்ம எடுத்துட்டு நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த வசனம் யாருக்கு? அவங்களுக்கு தாங்க இந்த வசனம், இது எனக்கு இல்லை. பாஸ்டர் கரெக்டாக பிரசங்கம் பண்ணுறாரு, இந்த பிரசங்கம் யாருக்கு தான்? அவங்களுக்கு தான் அப்படின்றோம். இல்லை, இஸ்ரவேலராகிய ஹல்லேலூயா, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் யோசித்தாங்க. இந்த ரட்சிப்பு எனக்கு இல்லை, நான் கரெக்டாக சர்ச்சைக்கு வரேன்ப்பா, நான் ஜெபம் பண்ணுறேன், நான் காலையில் டிவோஷனுக்கெல்லாம் வரேன், அதனால இந்த வசனம் யாருக்கு தான்? அவங்களுக்கு தான். இன்னைக்கு வராமல் இருக்கிறாங்களே அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொந்தமானவர்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவஜனமே, இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியாவை புறக்கணித்ததுக்கு காரணம், ரட்சிப்பு அவர்களிடத்திலே இயேசுவானவர் பிறந்தார், ஆனால் அந்த ரட்சிப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2ஆம் வசனம், பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன், ஆகிலும் அது அறிவிக்கேற்ற வைராக்கியம் அல்ல. முதலாவதாக ரட்சிப்பு எங்களுக்கு தேவையில்லை. இயேசுவானவர் எங்க பிறந்திருக்கிறாரு? எங்க கோத்திரத்துல பிறந்திருக்கிறாருப்பா, எங்களுடைய இந்த சந்ததியில் அவர் என்ன பண்ணியிருக்காரு? பிறந்திருக்காரு. அதனால எங்களுக்கு தேவையில்லை, அவங்களுக்கு தான் தேவை அப்படின்னு சொல்லி ரட்சிப்பை அவர்கள் புறக்கணித்தார்கள். 2ஆவதாக அவர்கள் புறக்கணித்ததற்கான காரணம் என்னவென்றால், வைராக்கியம். அவர்களுக்கு என்ன இருந்தது? வைராக்கியம் இருந்தது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று. என்ன வைராக்கியம்? யூதர்களுக்கு மிகப்பெரிய வைராக்கியம் இருந்தது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். 11 வசனங்களை வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, அதனால 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். நம்முடைய மார்க்கம் ஏன்னா யூத மார்க்கம் சமய பேதங்களில் மிகவும் கண்டிப்பான சமயத்துக்கு இசைந்தபடி பரிசேயனாய் நடந்தேன் என்று சாட்சி சொல்ல அவர்களுக்கு மனதிருந்தால் சொல்லலாம். தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது நியாயத்தீர்ப்படைகிறவனாய் நிற்கிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்பிக்கையா இருக்கிறார்கள். இங்க 11 வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பவுல் அவர் கிறிஸ்துவின் மேல் இருந்ததான அந்த வைராக்கியத்தை அவர் சொல்லுகிறார். அவர் எப்படி வைராக்கியம் உடையவராய் இருந்தாரோ,
பார்த்தீங்கன்னா அந்த 9ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்க வேண்டாம். அவர் சபைகளை துன்பப்படுத்தும்படியாக வைராக்கியமாக அங்கே போய் கடிதங்களை வாங்கி கொண்டு அவர் வருகிறதை பார்க்கிறோம். வைராக்கியம் உடையவராய் இருந்தார். பக்தி வைராக்கியம். இங்க கூட நாம் பார்க்கிறோம், கண்டிப்பான முறையில் சமயத்துக்கு இசைந்தபடி பரிசேனாய் நடந்தான் என்று சாட்சி சொல்ல, அப்படிப்பட்டதான ஒரு வைராக்கியமுடையவராக, எப்படியாவது தன்னுடைய மார்க்கத்துக்காக நான் இதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வைராக்கியம் இருந்தது. நல்ல காரியத்துக்கு வைராக்கியம் பாராட்டுகிறது நல்லது. ஆனா இவர்களுக்கு இருந்த வைராக்கியம் வாசிக்கலாம். 2ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. வைராக்கியம் இருந்ததுப்பா, அந்த நல்ல காரியத்துக்கு இருந்தா பரவாயில்ல. இவங்க எதுக்கு வைராக்கியமா இருக்கிறாங்கன்னு சொன்னா, விருத்த சேதனம் பண்ணுவதற்கு வைராக்கியமா இருக்கிறாங்க. நான் ஒரு யூதன், என்னுடைய சரீரத்துல நான் ஒரு யூதன் அப்படின்னு காட்டும். அதுல என்ன பண்றாங்க? வைராக்கியமா இருக்கு. நியாய பிரமாணத்தை சரியா கடைபிடிக்கிறதுல வைராக்கியமா இருக்கிறாங்க. அதுல ஒரு புள்ளி கமா கூட தவறாம நான் அதை கடைபிடிக்க வேண்டும், அதுல வைராக்கியமா இருக்கிறாங்க. இதனால நடக்கிற சம்பவம் என்னவென்றால், அவர் வைராக்கியமா ஆண்டவருக்காக நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி, என்னுடைய யூத மத கோட்பாடுகளை நான் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வைராக்கியமாக கிறிஸ்துவுக்கு எதிராக மாறிவிட்டார். அதுதான் 9ஆம் அதிகாரத்தில் நீர் யார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பார். யாரை பார்த்து கேட்பாரு? இயேசுவை பார்த்து கேட்பார். அப்ப இயேசு ஆண்டவர் சொல்லுவாரு, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து, உன்னை நீ என்னை துன்பப்படுத்தி கொண்டு இருக்கிறப்பா, நீ வைராக்கியமா இதெல்லாம் செய்யற. இந்த வைராக்கியம் என்ன பண்ணுது? கஷ்டப்படுத்துது. இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியாவை புறக்கணித்தார்கள். புறக்கணித்ததுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு என்ன இருந்தது? வைராக்கியம் இருந்தது. இந்த வைராக்கியத்துல ஆண்டவரே அவர்கள் துன்பப்படுத்தினார்கள். ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள். ரட்சிப்பு அவங்களுக்கு தேவை. எங்க சந்ததியில இயேசு பிறந்திருக்கிறார், உங்களுக்கு தான் என் ரட்சிப்பு தேவை அப்படின்னு ரட்சிப்பை உதாசீனப்படுத்தினார்கள். வைராக்கியமா இருந்தார்கள். அந்த வைராக்கியம் அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம் இல்லை, அது தன்னுடைய மார்க்கத்துக்கான வைராக்கியமா இருந்தது. அதனால யார் துக்கப்படுகிறார்? இயேசுவானவர் துக்கப்படுகிறார். இயேசுவானவர் துன்பப்படுகிறார். நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. அவன் வைராக்கியமா செயல்படுறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன? ஏனென்றால் அந்த வைராக்கியம் அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. மூன்றாவதாக, இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியாவை புறக்கணித்ததுக்கு காரணம் வாசிக்கலாம். 3ஆம் வசனம் வாசிக்கலாம். எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால், சுய நீதியை நிறைவேற்ற தேடுகிறபடியினால், சுய நீதியை நிறைவேற்ற தேடுகிறபடியினால். மூன்றாவதாக, அவங்க எதை நிறைவேற்றாங்கன்னா சுய நீதி. ஆண்டவருடைய நீதியை நிறைவேற்றல, எதை நிறைவேற்றாங்க? சுய நீதி. பரிசுத்த பவுல் தன்னுடைய சுய நீதியை குறித்து அவர் பேசுகிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள்ல இதை நம்ம பார்க்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். இதுல அவர் சொல்லும் போது 11 வசனத்தையும் நமக்கு வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. வாசிக்கலாம். 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம், வேறொருவன்
வம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அவனுடைய நீதியை சொல்றான். இஸ்ரவேல் வம்சத்தான் பென்யமின் கோத்திரத்தான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன் நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன் சபையை துன்பப்படுத்தினவன் நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். போதும் பாருங்க, இதெல்லாம் நான் என்ன, என்னுடைய நீதி நியாயப்பிரமாணத்தின்படி எப்படி இருக்கிறேன்? நீதியா இருக்கிறேன். நீதி என்பால் அர்த்தத்தை நான் முதல்ல சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ரைச்சஸ், ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட், ஆண்டவருக்கு முன்பாக சரியா நிற்பது. அப்படின்னா ஆண்டவருக்கு முன்பாக நிற்பது அப்படின்னா இன்னொரு அர்த்தத்தில் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு முன்பாக வளையாமல் நிற்பது. எதுக்கும் நான் என்ன பண்றது கிடையாது, வளைஞ்சு கொடுப்பது கிடையாது. ரைட் ஸ்டாண்டிங், கரெக்டாக நான் நிற்கிறேன். இந்த ரைட் ஸ்டாண்டிங் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 360 டிகிரி இருக்கு, டிகிரிஸ் கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. 360 360 டிகிரி இருக்கு. இதில் ஒரு டிகிரி தான் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். என்னது அது? 90 டிகிரி. 90 டிகிரி தான் என்னது ஸ்ட்ரெயிட்டு. 89 கொஞ்சம் தள்ளிடும். அதிகமாக 91 தள்ளி போயிடும். இந்த 90 டிகிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறோம் பார்த்தீங்களா? ரைட் ஸ்டாண்டிங், ரைச்சஸ்னஸ் அப்படின்னாலே என்னன்னா நீதி. நீதி உள்ளவன்னா ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட், ஆண்டவருக்கு முன்பாக கொஞ்சம் கூட வளையாம நிற்பது. அதுதான் பவுல் இங்க சொல்றார். கொஞ்சம் கூட நான் வளையல, நான் பரிசேயரில் பிறந்த பரிசேயன். நியாய பிரமாணத்தின்படி ஒரு குற்றம் கூட என்ன பண்ண முடியாது, சாட்ட முடியாது. நான் 90 டிகிரியில் என்ன பண்றேன், நிக்கிறவன். இஸ்ரவேலர்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சுய நீதியை உடையவர்களா இருந்தார். பெருமை, பெருமையினாலதான் என்ன வருது, சுயநீதி. சுயநீதினால பெருமை உண்டாகிறது, பெருமையினால சுயநீதி உண்டாகிறது. இந்த சுயநீதி என்ன செய்ததுன்னா மேசியாவை புறக்கணித்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியாவை புறக்கணித்ததுக்கு காரணம் என்னன்னா, ஒன்று, அவர்கள் ரட்சிப்பின் அவசியத்தை அவர்கள் உணராதிருந்தார்கள். தேவனை குறித்த வைராக்கியம் இருந்தது, ஆனால் அது அறிவுக்கு ஏற்றதாக இல்லை. மூன்றாவதாக சுய நீதி உடையவர்களாக, பெருமை உடையவர்களாக இருந்தாங்க. எங்க கிட்ட நியாயப்பிரமாணம் இருக்கு, நாங்கள் நியாயப்பிரமாணத்தை எப்படி கடைபிடிக்கிறோம், எழுத்தின்படி நாங்கள் கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையும் சுயநீதியும் இருந்தது. நான்காவதாக 4ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுல அவர்கள் நியாயப்பிரமாணத்தை தவறாய் புரிந்து கொண்டார்கள். நியாயப்பிரமாணத்தை தவறாக புரிந்து கொண்டார்கள். நியாயப்பிரமாணம் எதுக்கு இருக்கு அப்படின்னா, வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 3 ஓகே, மன்னிக்கவும், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மன்னிக்கவும், கலாத்தியர் 3:24 வாசிக்கலாம். இவ்விதமாக விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு, விசுவாசத்தினாலே, கவனிங்க, விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் என்ன செய்து அப்படின்னு சொன்னா, நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிற உபாதியாய் இருக்கிறது. கிறிஸ்துவினிடத்தில் நம்மை வழி நடத்துகிற உபாத்தியார். உபாத்தியார்னா டீச்சர். இப்ப இந்த நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அதனுடைய வேலை எங்க நடத்துது நியாயப்பிரமாணம்?
நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவின் இடத்துல நம்ம வழி நடத்துகிறது. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை கிறிஸ்துவின் இடத்துல வழி நடத்துறதா இல்லாம நியாயப்பிரமாணத்தை அதுதான் ரட்சகர் நினைச்சிட்டாங்க. ரட்சகர் இடத்துல வழி நடத்துகிற நியாயப்பிரமாணத்தை இதுதான் ரட்சகர்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, யோசிச்சிட்டாங்க. நியாயப்பிரமாணம் 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 உனக்கு தேவைப்பா. அந்த நியாயப்பிரமாணம் எங்க கொண்டு போகணும், கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு போகணும். அந்த கிறிஸ்து தான் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பவர். அந்த கிறிஸ்துவினால தான் உங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு வரும். ஆனா இவங்க என்ன யோசித்தாங்கன்னா, இந்த நியாயப்பிரமாணம் இதையே ஆராதித்து இதையே சேவித்து ரட்சகரை அவர் புறம்பாக்கி போட்டார்கள். நியாயப்பிரமாணத்தை அவர்கள் பிடித்து கொண்டு, நியாயப்பிரமாணம் அவர்களை ரட்சிக்கும், நியாயப்பிரமாணமே எங்களுக்கு போதும், இதை நாங்கள் சரியா ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லி இயேசுவை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். இந்த நியாயப்பிரமாணத்தை அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தவறாக புரிந்து கொண்டார்கள். இந்த நியாயப்பிரமாணம் எங்க வழி நடத்துது, ஆண்டவரிடத்துல கொண்டு போகுது. ஆண்டவரிடத்துல கொண்டு போறதை விட்டுட்டு இதுவே போதும், இதுவே எங்களுக்கு ஆண்டவர்னு சொல்லி யோசிச்சிட்டாங்க. இதனால அவர்கள் மேசியாவை புறக்கணித்தார்கள். இந்த 13 வசனங்களிலே நாம் பார்க்கிறதான காரியம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை மேசியாவை புறக்கணித்ததற்கான காரணத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அவர் எங்க சொந்தத்திலே வந்திருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரட்சிப்பு வேணாம், மற்றவங்களுக்கு தான் ரட்சிப்பு வேணும்னு சொல்லி அந்த ரட்சிப்பின் அவசியத்தை அவர்கள் உணராமல் போனார்கள். இரண்டாவதாக, வைராக்கியம் இருந்தது, அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. மூன்றாவது, சுயநீதி உடையவர்களாக பெருமை உடையவர்களாக இருந்தார்கள். நான்காவதாக, நியாயப்பிரமாணத்தை சேவித்து இரட்சகரை புறக்கணித்தார். இந்த நியாயப்பிரமாணம் இரட்சகரிடத்துல வழி நடத்தும். ஆனா இவங்க என்ன யோசித்தாங்கன்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்தையே ஆராதனை செய்ய ஆரம்பித்தார். இந்த நியாயப்பிரமாணத்தையே இதுவே எங்களுக்கு போதும், இது எங்களை வழி நடத்தும், இது எங்களுக்கு பாதை காட்டும்னு சொல்லி யோசித்தாங்க. ஆனா இந்த நியாயப்பிரமாணம் எங்கப்பா உங்களை நடத்தும்னு சொன்னா, அது கிறிஸ்துவின் இடத்துல தான் வழி நடத்தும். அந்த கிறிஸ்துவை இவர்கள் விட்டு விட்டு நியாயப்பிரமாணமே போதும்னு இவங்க யோசித்ததுனால அவர்கள் மேசியாவை புறக்கணித்தார்கள். தேவஜனமே, இன்றைக்கு ஆண்டவரை நாம் எந்த விதத்தில் புறக்கணிக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். தேவன் நம்மோடு இடைப்படுகிறார். இந்த வேத வசனங்களை நம்ம வாசிக்கிறோம், இது இஸ்ரவேலருக்கு நடந்த காரியங்கள் தான், இஸ்ரவேலரை குறித்து தான் இதில் நம்ம படிக்கிறோம். ஆனா இதன் மூலமாக ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிற காரியம் என்ன? ரட்சிப்பின் அவசியத்தை நாம் உணராதிருக்கிறோமா? பக்தி வைராக்கியம் உடையவர்களா இருக்கிறோமா? சுயநீதி உடையவர்களா இருக்கிறோமா? ரட்சிப்பை தவறாக புரிந்து கொண்டவர்களா இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம்.